இருந்தாங்க. கடாமர் சாராயம்ல இருந்து கல்லு இது ஊருக்கு வெளியில இருக்கும். குடிக்க பிரிய முடியும் ஊருக்கு வெளியில போய் குடிச்சிட்டு அப்படியே வந்து பின்வாசல் ஊருக்கு பின்பக்கமா வந்து வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. தெருவில் கூட நடந்து வர மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு குற்ற உணர்ச்சியா கருதப்பட்டது. ஆனால் இப்ப நீங்க குடிக்காம இருந்தா அவங்களை குற்ற உணர்ச்சியா பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நார்மலைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செய்யப்பட்டு இது இதெல்லாம் என்னப்பா ஒரு பெரிய காரியங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆக இப்படி இருந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி ஒரு பதியன் போட்டது. இப்போ வந்து மதுபானத்தால் சீரழிக்கப்படுறாங்க. அதே போல சாதிய ரீதியாக பிரிக்கப்படுறாங்க. தேவருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் மோத விடுறாங்க. பறையருக்கும் அதே போல படையாட்சிக்கும் மோத விடுறாங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று இப்படி தொடர்ந்து பதியன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல இவர்களை வீழ்த்த வேண்டும், திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை வீழ்த்த வேண்டும் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய கொள்கை சித்தாந்தம் வந்து கடுமையான கொள்கை சித்தாந்தம். சரிங்களா? அப்ப அதே போல அவர்களுக்கு பின்னணியில் வந்து மக்கள் ஒன்று திரள்வார்கள்னா குறைந்த அளவு தான் திரள்றாங்க. இதற்கு என்ன காரணம்னா எதிரி வந்து ஒரு பலமான எதிரியா இருக்காரு. அப்போ அவரை வீழ்த்த வேண்டுமே என்றால் யாருன்னு பார்க்கும்போது சீமான் அவர்களா இல்லது விஜய் அவர்களான்னு பார்க்கும்போது விஜய் ஒரு ரசிகர் கூட்டத்தோடு பெரும்படையில் இறங்குறாங்க. பொதுமக்கள்ல வந்து அந்த விஜய்க்கான திரைக்கவச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நம்மளது என்னன்னா நீங்க நம்மாழ்வாரையும் நயன்தாராவையும் பக்கத்து 2 மேடைகளை நீங்க போட்டீங்கன்னா கூட்டம் யாருக்கு கூட்டம்? இது ஒரு இயற்கையான ஒன்று. அப்போ நம்ம தொடர்ந்து இந்த திரைக்கவர்ச்சி மூலமா இருக்கும்போது இந்த படையை கொண்டு இவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வீழ்த்தியிருக்காங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சி மீது வெறுப்பான வாக்குகள் கிடையாது. அவர்கள் தான் இதற்கு அடிப்படை காரணம். இப்போ நீங்க இதே எப்போ வந்து திமுகவுக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக இந்த திராவிட முகமூடிகளுடைய பிழைகளுக்கு எதிராக என்றாவது இதுவரையிலும் விஜய் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காருன்னா இல்லை. அப்போ இறுதியா என்ன பண்றாருன்னா களம் ஒரு மிகச்சரியான ஒரு களம் சாதகமான களம் வருது. திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் உருவாச்சு. ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருச்சு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து இன்னும் அதை வந்து மக்களுக்கு கருத்தியல் ரீதியா கொண்டு போய் இந்த திராவிடமே ஆகாது என்று சொல்லி குறிப்பாக பெரியார் ராமசாமியினுடைய பிம்பங்களை உடைத்து இந்த திராவிடத்தினுடைய பிம்பங்களே உடைத்து இப்ப திராவிடம் யாருமே சொல்றது இல்லையே.